அப்பா என்று சிரித்தது. ராஜம் மெதுவாக குழந்தையின் வாயை பொத்தினாள். அது என்ன கேட்கிறதா? அதற்கு போக்கு காட்டுவதற்காக குழந்தையை மடியில் எடுத்து பால் கொடுக்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரம் குழந்தை அதில் ஈடுபட்டது. ராஜம் கவனியாத சமயத்தில் குழந்தை திடீரென்று எழுந்து அப்பா என்று கத்திக்கொண்டு தள்ளாடி ஓடி அவர் காலை கட்டிக் கொண்டது. அப்பொழுதுதான் பிள்ளையவர்கள் தம்முடைய அறிவியல் போதையிலிருந்து விழித்தார். ராஜம் எழுந்து சென்று மெதுவாக அவர் கழுத்தை சுற்றி தன் கரங்களை வளைத்து அவரது உதடுகளில் முத்தமிட்ட வண்ணம் காப்பி கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள். ராமசாமி பிள்ளை தமது உதடுகளை புறங்கியால் துடைத்துவிட்டு, என்ன ராஜம், உனக்கு எத்தனை நாள் சொல்வது? உதட்டில் முத்தமிட்டால் கிருமிகள் பரவிவிடும் என்று. அதிலிருந்து தானே பல வியாதிகள் வருகிறது என்று முந்தா நாள் கூட சொன்னேனே. காப்பி எங்கே? இந்த புஸ்தகத்திலே என்ன மாதிரி உண்மையை சொல்லி இருக்கிறான் தெரியுமா என்றார். ராஜம் ஒரு அசட்டுச் சிரிப்பு சிரித்தாள். மெதுவாக ஒரு பெருமூச்சு வந்தது. அவள் கடைக்கண்ணில் சற்று ஒளிவிட்டு பிரகாசித்ததே. அவள் முந்தானையால் துடைக்கும் முன், ராஜம், மனிதனுக்கு 3 குணங்கள்தான் இயற்கை. முதலில் பசி, இரண்டாவது தன் குடும்பத்தை விருத்தி செய்வது, பிறகு மூன்றாவது பக்கத்தில் இருப்பதை அழிப்பது. இது மூன்றிற்கும் அடிப்படையான குணம் எல்லாவற்றையும் தனக்கென்று ஆக்கிக் கொள்ளும் ஆசை. மற்றதெல்லாம் வீண் பித்தலாட்டங்கள். ராஜம் அவரை வெறித்து பார்த்தபடியே இருந்தாள். இந்த கற்பு காதல் என்று பேத்திக் கொண்டு இருக்கிறார்களே, அதெல்லாம் சுத்த ஹம்பக். அப்படின்னா சுத்த பொய். மனிதனுக்கு எல்லாவற்றையும் தனது என்று ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறானே, அதில் பிறந்தவை. தன் சொத்து, தான் சம்பாதித்தது, கஷ்டப்பட்டு சம்பாதித்தது தனக்கே இருக்க வேண்டும் என்ற ஆசை. மனிதன்தான் செத்து போகிறானே. தனக்கில்லாவிட்டால் தனது என்று தெரிந்த தனது இரத்தத்தில் உதித்த குழந்தைகளுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறான். பெண்கள் தங்கள் இஷ்டப்படி இருந்தால் அது எப்படி முடியும்? அதற்குத்தான் கலியாணம் என்று ஒன்றை வைத்தான். பிறகு தனக்கு தெரியாமல் ஒன்றும் நடந்துவிடக்கூடாது என்பதற்கு கற்பு என்பது பெருமை என்ற பொய் சொல்லி வேலி கட்டினான். பிறகும் பார்த்தான். காதல் என்ற தந்திரம் பண்ணினான்.